இந்த வீடியோவில் நம்ம வந்து IAM சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம். IAMோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த சர்வீஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலான்னா, அதில் சர்ச்சில் போயிட்டு IAMனு சர்ச் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் IAM டேஷ்போர்ட். ஃபஸ்ட் வந்து IAM வந்து ஒரு குளோபல் சர்வீஸ், அதனால் அதுக்கு வந்து நம்ம ரீஜன் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து IAM வந்து நமக்கு எங்கே யூஸ் ஆகும்னா, இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணியிருக்கிறது வந்து ரூட் யூஸரை லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்கள் கம்பெனியில் இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கம்பெனியில் வந்து நிறைய யூசர்ஸ் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் அந்த ரூட் யூஸரோட க்ரெடென்ஷியல் நீங்கள் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் லிமிட்டடான சர்வீஸ் தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பெர்மிஷன்ஸ் இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பொதுவாக வந்து இந்த ரூட் யூஸரை வந்து வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாட்டு என்ன பண்ணுவோம்னா, தனியாக அந்த ஒவ்வொரு யூஸருக்கும் தனியாக ஒரு IAM யூஸர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த IAM யூஸருக்கு வந்து பெர்மிஷன்ஸ் கொடுப்போம். இந்த பர்டிகுலர் சர்வீஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பெர்மிஷன்ஸ் கொடுத்து அந்த யூஸரோட அந்த IAM யூஸரோட க்ரெடென்ஷியல்ஸை தான் நம்ம வந்து அந்த உங்களோட கம்பெனியில் உள்ள யூசர்ஸ்க்கு கொடுக்கணும். இப்போ இதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப்ஸ், யூசர்ஸ், ரோல்ஸ், பாலிசிஸ் இப்படி நிறைய இருக்குது. ஸோ இந்த வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூசர்ஸ் குரூப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். குரூப்ஸ் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி அந்த யூசருக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பெர்மிஷன்ஸ் கொடுப்போம். பட் அப்படி ஒவ்வொரு தனித்தனி யூஸராக நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெவலப்பர்ஸ் எல்லாருக்குமே EC2 இன்ஸ்டன்ஸோட பெர்மிஷன் கொடுக்கணுன்னா டெவலப்பர்ஸ்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அந்த டெவலப்பர்ஸ் குரூப்புக்கு EC2 பெர்மிஷன் கொடுத்துட்டு இந்த யூசர்ஸ் எல்லாரையும் அந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா ஒரு யூசருக்கு வந்து ஒரு குரூப்பில் தான் இருக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. அவங்க வந்து 2-3 குரூப்பில் கூட இருக்கலாம். ஸோ அப்படி 2-3 குரூப்பில் இருக்க நேரம் அந்த எல்லா குரூப்போட பெர்மிஷனும் அந்த பர்டிகுலர் யூஸருக்கு இருக்கும். ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு யூஸருக்கு கூட ஒரு எக்ஸ்ட்ரா பெர்மிஷன் வேணும்னா அதையும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூசர்ஸ் க்ரியேட் பண்ணது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த யூசர்ஸ் இந்த கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த க்ரியேட் யூஸர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த யூசர் நேம் நீங்கள் எந்த நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ப்ரொவைட் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் டு கிரியேட் அன் IAM யூஸர். அடுத்தது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற யூஸருக்குள்ள பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்கள் கம்பெனியில் உள்ள இன்னொரு ஆளுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா இதேமாரி ஆட்டோ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்ட் கொடுத்து அந்த யூஸர் மஸ்ட் கிரியேட் நியூ பாஸ்வேர்ட் அட் நெக்ஸ்ட் சைன் இந்த ஆப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ நான் வந்து நான் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன்னு உள்ளனால நான் ஒரு கஸ்டம் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் இதில் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு அடுத்த லாகின்ல பாஸ்வேர்ட் மாற்ற வேண்டியதும் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனையும் டிசேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் வந்து பெர்மிஷன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ பெர்மிஷன்ஸ் வந்து நீங்கள் ஒரு குரூப்புக்கு ஆட் பண்ணலாம், இல்லாட்டா டைரெக்டாகவும் பெர்மிஷன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து குரூப் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம எந்த குரூப்பும் க்ரியேட் பண்ணலை. டெவலப்பர்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் இந்த யூஸரை ஆட் பண்ணுறேன். இங்கே இதில் க்ரியேட் குரூப் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பெர்மிஷன்ஸும் இருக்குது. ஸோ 46 பேஜுக்கு இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் மட்டும் எனேபிள் பண்ணி க்ரியேட் யூஸர் குரூப் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய குரூப் வந்து லிஸ்ட் ஆகுது. பட் நம்ம என்ன இந்த யூஸரை ஆட் பண்ணலாம். யூஸரை ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அதில் ஒரு டிக் மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்து இதில் வந்து வேணும்னா நீங்கள் டேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் எப்படியும் ஆட் பண்ணணும்னு இல்லை. பட் உங்களுக்கு தேவைப்பட்டுனா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பொசிஷன் ஒரு கீ வேல்யூ பேரை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ரியேட் யூஸர் கொடுத்தா யூஸர் க்ரியேட் ஆகிரும். இப்போ வந்து ரிட்டர்ன் டு யூஸர் லிஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸர் வந்து க்ரியேட் ஆகிட்டு, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை யூஸர் வேணுமோ க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண டெவலப்பர் குரூப் இருக்குது. டெவலப்பர் குரூப்பில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் குரூப்பில் வந்து ஒரு யூஸர் இருக்குது, நம்ம இப்போ ஆட் பண்ண யூஸர். அதே மாதிரி அதோட பெர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த ஒரே ஒரு பெர்மிஷன் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண யூஸர் வச்சு எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். டேஷ்போர்ட் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சைன் இன் URL ஃபார் IAM யூசர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த URLல நீங்கள் போனீங்கன்னா
உங்களுக்கு வந்து அது அந்த லாகின் ஆப்ஷன்ஸ் காட்டும். இதை வந்து நம்ம கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த நம்பருக்கு பதிலிட்டு என்ன பண்ணலான்னா அக்கௌண்ட் ஏலியஸ் இதை கிளிக் பண்ணி இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏலியஸ் க்ரியேட் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த யூஆர்எல் வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம். ஓகே, இதை காப்பி பண்ணிவிட்டு ஓகே இப்போ வந்து உங்களோட யூசர் நேம், இந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக உங்களோட ரூட் அக்கௌண்ட்டில் வந்து இந்த ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஐடி மட்டும்தான் காட்டும். இதே இது நமக்கு ஐஏஎம் யூசரில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஐடியும் காட்டும், ஐஏஎம் யூசர் இதையும் காட்டும். ஓகேவா, இப்போ நம்ம ஆல்ரெடி அட்மின் ஆக்சஸ் கொடுத்தோம். ஸோ அதனால் இதாலே இந்த ஐஏஎம் டேஷ்போர்டு ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இதில் போயிட்டு யூசர்ஸ் பார்த்தாலும் யூசர்ஸ்லாம் வியூ ஆகும். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூட் யூசர் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளோட ஐஏஎம் யூசர் இருக்குது. இதில் இப்போ இந்த ஐஏஎம் டேஷ்போர்டு ஏன் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் கொடுத்தனால. ஸோ இப்போது யூசர் குரூப் போயிட்டு டெவலப்பரில் பெர்மிஷன்ஸில் போய் இப்போ அந்த பர்டிகுலர் பெர்மிஷன் நான் ரிமூவ் பண்ணி விட்றேன்னு வச்சுக்கோங்க. ரிமூவ் பண்ணி விட்டேன்னா இந்த யூஸருக்கு இந்த பேஜை வியூ பண்ணுற ஆக்சஸ் போயிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், ஆக்சஸ் டினைட், இந்த பெர்மிஷன் இல்லை அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பெர்மிஷன் ஆட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாகவும் இதில் பெர்மிஷன் ஆட் பண்ணலாம். ஆக்சஸ் டினைடுக்கு பதிலாட்டு இது என்ன சொல்லுதுன்னா ஐஏஎம் லிஸ்ட் யூசர்ஸ் பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம திரும்ப இந்த யூஸருக்கு போயிட்டு இந்த யூஸருக்கு டைரெக்டாகவும் நம்ம பெர்மிஷன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் வழியோடி பெர்மிஷன் ஆட் பண்ணியிருந்தோம். நம்ம குரூப் வழியோடி பெர்மிஷன் ஆட் பண்ணாமல் டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம். லைக் இதை கொடுத்துட்டு ஆட் பெர்மிஷன் கொடுத்தா கேட்கும். இது முன்னாடி மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம குரூப் ஆட் பண்ணி அந்த குரூப்போட பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அட்டாச் பாலிசிஸ் டைரக்ட்லி இந்த கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாலிசிஸ் வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ரீட் ஒன்லி ஆக்சஸ் கொடுப்போம். ஓகே, ஐஏஎம் ரீட் ஒன்லி ஆக்சஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து ஆட் பெர்மிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரீட் ஒன்லி ஆக்சஸ் இருக்குது. அதுதான் அட்டாச்ட் வந்து எப்படின்னா டைரெக்ட்லி நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து லிஸ்ட் ஆகும். பட் நம்ம இன்னொரு யூஸர் எதுவும் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணோம்னா இந்த மாதிரி எரர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு யூஸருக்கு என்ன பெர்மிஷன் தேவைப்படுதோ அந்த பர்டிகுலர் பெர்மிஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னொரு யூஸர் குரூப்பை நம்ம ஆட் பண்ணுவோம். அட்மின் குரூப்புக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்துட்டு நம்மளோட இந்த யூஸரையும் ஆட் பண்ணிப்போம். இப்போ இதேமாரி மேபி டெவலப்பருக்கும் சும்மா ஏதாவது ஒரு பெர்மிஷன் கொடுத்துக்கலாம். மேபி ஈஸி டு டெஸ்ட் பண்ணி இப்போ நம்மளோட யூஸருக்கு போய் பார்த்தோன்னா நம்ம யூஸர் ஆக்சுவலாக 2 குரூப்பில் இருக்குது. அட்மின்லேயும் இருக்குது, டெவலப்பர்லேயும் இருக்குது. இப்போ இந்த யூஸரோட பெர்மிஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இது எப்படி வந்திருக்குன்னா இந்த குரூப்பில் இருக்கனால வருது. அதே இது ஈஸி டு ஆக்சஸ் எப்படி வருதுன்னா டெவலப்பர் குரூப்பில் இருக்கனால வருது. அதே மாதிரி ஐஏஎம் ரீட் ஒன்லி ஆக்சஸ் வந்து நம்ம டைரெக்டாக டெஸ்ட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே யூஸரை மல்டிபிள் குரூப்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பெர்மிஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டைரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய பாலிசிஸ் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக இருக்கக்கூடிய பாலிசிஸ். இப்போ இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸோட பாலிசி. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கு என்னெல்லாம் பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு காட்டுது. ஸோ இதுக்கு வந்து எல்லா சர்வீசஸையுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ஐஏஎம் ரீட் ஒன்லி பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி ஆக்சஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் ஒரே ஒரு சர்வீஸுக்கு மட்டும்தான்
பெர்மிஷன் இருக்குது. இப்போ இதோட இந்த ஜேசனை பார்த்தீங்கன்னா இதில் இந்த இவ்வளோ ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் இதை அலோவ் பண்ணியிருக்கு, எல்லா ரிசோர்ஸ்லையும் அலோவ் பண்ணியிருக்கு. ஸோ ஜென்ரேட் க்ரெடென்ஷியல், ஜென்ரேட் சர்வீஸ், கெட் ஸ்டார் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கெட்டுன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா ஆக்ஷனையும் இதை அலோவ் பண்ணும். அதேமாரி லிஸ்ட் ஸ்டார்னால் லிஸ்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லாத்தையுமே அலோவ் பண்ணும். இப்போ பாலிசிஸில் இது வந்து எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓன் பாலிசிஸும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஜேசானாக க்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் டைரெக்டாக இதில் ஜேசானாகவே ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா விஷுவல் எடிட்டர் யூஸ் பண்ணி இப்போ நமக்கு எந்த சர்வீஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஐஏஎம்மில் நம்ம எது நம்ம அலோவ் பண்ணணுமோ அது மட்டும், மேபி லிஸ்ட் யூஸர் மட்டும் நம்ம அலோவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் யூஸரை மட்டும் செலக்ட் பண்ணி விட்டுக்கலாம். வேணாலும் லிஸ்ட் குரூப்புன்னு கொடுத்துக்கலாம். நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணக்கூடிய பாலிசிஸ்க்கு மேபி ஏதாவது ஒரு ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கஸ்டம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ தட் நமக்கு பிறகு வந்து பார்க்க நேரம் தெரியும் இது நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணது அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும். ஓகே, க்ரியேட் பாலிசி. இப்போ இதில் வந்து ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண பாலிசியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஐஏஎம் லிமிட்டட் லிஸ்ட் மட்டும் இருக்குது. இதோட ஜேசன் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த அந்த 2 பெர்மிஷன் மட்டும் இருக்கும். ஸோ இந்த பாலிசி நீங்கள் உங்களுக்கு பிறகு தேவைப்படுற நேரம் ஏதாவது ஒரு குரூப்புக்கோ யூஸருக்கோ நீங்கள் அசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம ரோல்ஸை பற்றி பார்ப்போம். ரோல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆல்ரெடி பை டிஃபால்ட் சில ரோல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை மைண்ட் பண்ணாங்க. ரோல்ஸ் வந்து என்னென்னா நமக்கு ஒரு AWS சர்வீஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லேம்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லேம்டா வந்து எனக்கு EC2 இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணணுமோ, ஸோ இல்லாட்டா அந்த EC2 இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சர்வீஸ் AWSோட ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸை ஆக்சஸ் பண்ணணும், இல்லாட்டா அதில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற டைம் நம்ம அந்த ஒரு சர்வீஸுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு ரோல்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ ஒரு யூஸருக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு யூஸர் க்ரியேட் பண்ணி யூஸர் கூட பாலிசிஸ் அட்டாச் பண்ணுவோம். அதேமாரி ஒரு சர்வீஸுக்கு இன்னொரு சர்வீஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணுன்னா ரோல்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு ரோல் சும்மா டெமோ க்ரியேட் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிட்டு AWS சர்வீஸ் கிளிக் பண்ணிவிட்டு எந்த சர்வீஸ் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸும் லிஸ்ட் ஆகுது. ஸோ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் EC2லேருந்து என்னோடய IAM டீட்டெயில்ஸை ரீட் பண்ணணும் அப்படின்னா நான் EC2வை கிளிக் பண்ணிப்பேன். EC2 கிளிக் பண்ணிவிட்டு EC2க்கு என்ன பெர்மிஷன் கொடுக்கணும், என்னென்னா IAM ரீட் ஒன்லி ஆக்சஸ் நம்ம கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இல்லை போய்ட்டு ஃபைனலாக க்ரியேட் ரோல் கொடுத்துக்கலாம். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் உள்ளதை நம்ம EC2வை பற்றி பார்க்க நேரம் பார்க்கலாம். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.